அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா அல் முஜாதலா குர்ஆனிய சிந்தனை தஃப்சீர் தொடரில் இன்று 2வது வசனத்திலிருந்து கவனிப்போம். அத்தியாயம் அடுத்து குறிப்பிட்ட செயல் ஒரு பாரதூரமான குற்றம் என்பதை விளக்குகிறது. உங்களில் யாரெல்லாம் தமது மனைவியரை தாய்க்கு ஒப்பிட்டு கூறுகின்றார்களோ அவர்கள் அவர்களது தாய்மார்களாக ஆகிவிட மாட்டார்கள். அவர்களை பெற்றெடுத்தவர்களே அவர்களது தாய்மார்களாவர். நிச்சயமாக அவர்கள் கடும் வெறுப்புக்குரிய பொய்யான வார்த்தையே கூறுகிறார்கள். இறைவன் மிகவும் மன்னிக்க கூடியவனும் மிக அதிகமாக மன்னிப்பு வழங்கி குற்றங்களை மறைத்துவிடக் கூடியவனும் ஆவான். வசனம் 2. மனைவியர்களை தாய்க்கு ஒப்பிட்டு கூறுவதால் அவர்கள் தாய்மார்களாக போவதில்லை. பெற்றவளே ஒரு மனிதனின் தாயாக இருக்க முடியும். இந்த வகையில் இந்த வார்த்தை மிகவும் வெறுப்புக்குரியதாகும். ஏனெனில் பெற்ற தாயோடு மனைவியை ஒப்பிடுவது என்பது ஒழுக்க ரீதியாக மிக மோசமான விடயம். அதோடு அது ஒரு பொய், அசத்தியம். இவ்வாறு இச்செயற்பாட்டை விளக்கி அது ஒரு குற்றம் என்பதை இறைவன் இங்கே தெளிவுபடுத்துகிறான். இது ஒரு குற்றமே என்பதை மேலும் விளக்கும் வகையில் வசனத்தின் முடிவில் இறைவனின் மன்னிக்கும் பண்பை விளக்கும் அஃபூன் கஃபூர் என்ற 2 திருநாமங்களை அத்தியாயம் இட்டுள்ளது. அவ்விரு சொற்களும் மன்னிப்பவன் என்ற ஒரே கருத்தை கொடுக்கிறதாயினும் ஒரே இடத்தில் அவ்விரு சொற்களும் இணைந்து வரும்போது அஃபூன் என்ற சொல் மன்னிப்பவன் என்ற கருத்தையும், கஃபூர் என்ற சொல் குறிப்பிட்ட குற்றத்தை பகிரங்கப்படுத்தாது மறைத்து விடுபவன் என்ற கருத்தையும் கொடுக்கிறது. அத்தோடு 2 சொற்களுமே செயலின் அதிகரித்த தன்மையை காட்டும் சொற்கட்டமைப்பை கொண்டுள்ளன. குறிப்பிட்ட செயல் ஒரு குற்றம் என்பதை உறுதிப்படுத்தியதன் பின்னர் அடுத்து அக்குற்றத்திற்கான தண்டனையை அல் குர்ஆன் விளக்குகிறது. தண்டனை பற்றிய விளக்கத்திற்கு வர முன்னால் அரபு சமூகத்தில் காணப்பட்ட லிஹார் என்ற வழக்கின் பொருள் கீழே விளக்கப்படுகிறது. 1. உங்களில் யாரெல்லாம் தமது மனைவியை தாய்க்கு ஒப்பிட்டு கூறுகின்றார்களோ என்ற வசனத்தில் தாய்க்கு ஒப்பிட்டு கூறுகின்றார்களோ என்பதன் அரபு பிரயோகம் யுலாஹிரூன என்பதாகும். இதுவே அரபுகளிடம் காணப்பட்ட லிஹார் வழக்காகும். அவர்கள் தமது மனைவியை பார்த்து இவ்வாறு பிரிய முற்படும்போது அன்திக லஹ்ரி உம்மி என கூறுவார்கள். இதன் நேரடி பொருள் நீ எனக்கு எனது தாயின் முதுகை போன்றவள் என்பதாகும். இது உடலுறவை காட்டும் மறைமுக பிரயோகமாகும். இவ்வாறு கூறுவது அவர்களது வழக்கில் முற்றாக பிரிந்து வாழும் விவாகரத்தாகும். ஆனால் நேரடியாக விவாகரத்து செய்து இன்னொரு கணவனை தேடிச் செல்லவும் இதன் மூலம் அவர்கள் தமது மனைவியை விடுவதில்லை. அவளோடு அவர்கள் இணைந்து வாழ்வதும் இல்லை. இவ்வாறு பெண்களை 2ம் கெட்ட நிலையில் வைத்து அவர்கள் அவர்களுக்கு அநியாயம் இழைத்தனர். இந்த அநியாய நிலையை ஒழிப்பதையே இவ்வசனம் செய்கிறது. 2. தாய் மாத்திரமன்றி திருமணம் முடிக்க அனுமதிக்கப்படாத ஒரு பெண்ணின் ஓர் உறுப்புக்கு தனது மனைவியை ஒருவர் ஒப்பிட்டு கூறலும் லிஹார் ஆகும். இந்த வகையில் ஒப்பிட்டு கூறுபவர் தாயாகவோ உடன் பிறந்த சகோதரி போன்ற திருமணம் முடிக்க அனுமதிக்கப்படாத யாராகவும் இருக்கலாம். இது ஹனஃபி, மாலிகி, ஷாஃபி, ஹன்பலி மதுஹபினரின் கருத்தாகும். எனினும் உறுப்புகள் எதனையும் குறிப்பிடாது நீ எனது தாயை போன்றவள் என்று மட்டும் கூறினால் அதனை மனைவியை நெருங்குவதை தடை செய்து கொள்ள என்ற கருத்தில் ஒப்பிட்டதாகவும் கொள்ள முடியும். வெறுமனே கண்ணியப்படுத்தும் நோக்கில் கூறியதாகவும் கொள்ள முடியும். இந்நிலையில் குறிப்பிட்ட நபரின் எண்ணத்தை அவதானித்து 2ல் ஒரு முடிவு பெறப்பட வேண்டும். எந்த நாட்டமும் கொள்ளாது கூறியிருப்பின் அந்த வார்த்தை பொருள் அற்றது என கொள்ளப்படும். கண்ணியப்படுத்தல் என்ற கருத்தும் இப்பிரயோகத்திற்கு உண்டு என்பதே இதற்கான காரணமாகும். இப்போது லிஹார் என்ற செயலுக்கான தண்டனையை கீழ்வரும் வசனங்கள் விளக்குகின்றன. அவற்றை விளக்கமாக புரிந்து கொள்வோம். யாரெல்லாம் தமது மனைவியர்களை தாயை ஒத்தவர்கள் என கூறி அவர்களை தமக்கு தடை செய்து கொண்டதன் பின்னர் தாம் சொன்னதை நோக்கி மீள வருகின்றார்களோ அவர்கள் ஒருவரை ஒருவர் தீண்டுவதற்கு முன்னர் ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். இது உங்களுக்கு உபதேசமாக கூறப்படுகிறது. இறைவன் நீங்கள் செய்பவற்றை ஆழ்ந்து அறிந்தவனாக உள்ளான். வசனம் 3. அவ்வாறு அடிமை ஒருவர் கிடைக்கவில்லையாயின் இருவரும் ஒருவரை ஒருவர் தீண்ட முன்னால் அவர் தொடராக 2 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும். அது யாருக்காவது முடியாமல் போனால் 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். இவை நீங்கள் இறைவனையும் அவனது தூதரையும் மிகச் சரியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காகவே ஆகும்.
அவை இறைவனின் வரையறைகளாகும். நிராகரிப்பாளர்களுக்கு வேதனை தரும் தண்டனையுண்டு. இவ்வசனங்கள் விளக்கும் சட்ட வரையறைகள் கீழ்வருமாறு நிரல்படுத்தப்பட்டுள்ளன. 1. இவ்வசனத்தில் சொன்னதை நோக்கி மீள வருதல் என்பதன் பொருள் சொன்னதை முறிக்க மீள வருதல் என்பதாகும். அதாவது மனைவியர் தமது தாயை ஒத்தவர்கள் என கூறியதை முறித்து அவர்களுடன் உறவாட வருதல் என்பதாகும். இவ்வசனம் குறித்து பல அபிப்பிராயங்களை அல் குர்ஆன் விரிவுரை ஆசிரியர்களும் சட்ட நிபுணர்களும் கூறியுள்ளார்களாயினும் இதுவே மிக பொருத்தமான கருத்தாகும். அக்கருத்து வேறுபாடுகளை விளக்குவது சட்ட நூல்களுக்குரியது என்பதால் இங்கு நாம் அதனை தவிர்த்து கொண்டோம். இங்கு அல் குர்ஆனின் ஒரு நுணுக்கமான பிரயோக ஒழுங்கை அவதானிக்க முடிகிறது. மேலே குறிப்பிடப்பட்ட வசனத்தில் தாம் சொன்னதை நோக்கி மீள வருகிறார்களோ என்பதற்கு பதிலாக தமது மனைவியரை நோக்கி மீள்கிறார்களோ என சாதாரணமாக கூறியிருக்க முடியும். ஆனால் அல் குர்ஆன் அவ்வாறு கூறாது உண்மை நிலையை சரியாக விளக்க மிக நுணுக்கமாக வசனத்தை அமைத்துள்ளது. முதலில் தனது தாய்க்கு மனைவியை ஒப்பிட்டவன் மீண்டும் மனைவியை அணுக முன்னால் தான் பிரயோகித்த வார்த்தையிடமே வர வேண்டும். ஏனெனில் அந்த வார்த்தையே மனைவிக்கும் அவனுக்கும் இடையே தடையாக உள்ளது. இப்போது அந்த வார்த்தையை அகற்ற வேண்டும். வெறும் வார்த்தையை மட்டும் அகற்றுவது அல்ல, மீளப் பெறுவது மட்டுமல்ல. பாவித்தது மிக மோசமான வார்த்தை என்பதால் அதற்கு ஒரு பரிகாரமும் செய்ய வேண்டும். அப்போதுதான் மனைவிக்கும் அவனுக்கும் இடையே இருக்கும் தடை நீங்கப் போகிறது. இதுவே அப்பிரயோகம் காட்டும் கருத்தாகும். அவ்வாறன்றி மனைவியிடம் மீண்டும் வருதல் என்று கூறியிருந்தால் அது இந்த நுணுக்கமான உண்மைகளை காட்டியிருக்கப் போவதில்லை. இந்த வகையில் மேற்கூறிய லிஹார் செய்தவர் தான் சொன்ன வார்த்தையை முறித்து மனைவியோடு இணைந்து வாழ, குறிப்பாக உடல் உறவு கொள்ள குற்றப்பரிகாரம் செய்து கொள்ள வேண்டும் என கூறும் இவ்வசனம் அது கீழ்வருமாறு அமைய வேண்டும் என விளக்குகிறது. 1. ஓர் அடிமையை விடுதலை செய்தல். 2 மாதங்கள் தொடராக நோன்பு நோற்றல். சொந்தமாக அடிமை ஒருவன் இல்லாத போது அல்லது அவனை வாங்கி விடுதலை செய்ய வசதியும் இல்லாத போதே இப்பரிகாரத்தை கடைபிடிக்க வேண்டும். 3. 60 ஏழைகளுக்கு உணவளித்தல். இது நோன்பு பிடிக்கும் சக்தி இல்லாவிட்டால் ஆகும். நோன்பு பிடித்தல் என்பது தொடராக அமைய வேண்டும். இடையில் அறுந்து போகக்கூடாது. நோன்பு பிடித்து முடித்ததன் பிறகுதான் மனைவியோடு உடலுறவு கொள்வது அனுமதிக்கப்பட்டதாகிறது. நோன்பு பிடிக்க துவங்கியதுமே அல்ல என்ற கருத்தை தெளிவுபடுத்தவே இருவரும் ஒருவரையொருவர் தீண்ட முன்னால் என முன்னாள் வசனத்தில் சொன்னதை மீண்டும் ஒருமுறை 4ஆம் வசனமும் குறிப்பிடுகிறது. உணவளித்தல் என்பது பகல் இரவு என்ற இரு நேரங்களுக்கும் போதுமான உணவை கொடுத்தல் என்ற கருத்தை கொடுக்கிறது. 2. இவ்வாறு குற்றப்பரிகாரம் செய்துவிட்டால் மனைவியோடு உடலுறவு கொள்ளல் அனுமதிக்கப்பட்டதாகிறது. அவ்வாறு குற்றப்பரிகாரம் செய்யாது ஒருவர் இருப்பின் மனைவி நீதிமன்றத்தில் முறையிட முடியும். அப்போது நீதிமன்றம் குற்றப்பரிகாரம் செய்யுமாறு அல்லது விவாகரத்து செய்யுமாறு கணவனை வற்புறுத்த வேண்டும். 2 ஒரு முடிவுக்கு வருமாறு தூண்ட நீதிமன்றம் குறிப்பிட்ட நபருக்கு பொருத்தமான தண்டனையை வழங்கவும் முடியும். ஆனால் நீதிமன்றத்தில் முறையிடாது கணவன் மீண்டு வருவான் என்ற எதிர்பார்ப்பில் காத்திருக்கும் உரிமையும் மனைவிக்கு உள்ளது. ஆனால் அவள் எந்த வகையிலும் அவனுக்கு குற்றப்பரிகாரம் செலுத்த முன்னால் உடலுறவு கொள்ள இடமளிக்க கூடாது. இவ்வாறு அல் குர்ஆன் விவாகரத்தும் செய்யாது கூடி வாழும் நிலையும் இல்லாது லிஹார் பெண்களை பிரித்து ஒதுக்கி வைக்கும் நிலையை அகற்றி பெண்கள் மீது நிகழ்ந்த அநீதியை ஒழித்தது. அத்தோடு அதனை ஒரு குற்றமாக கருதி அதற்கு கடுமையான பரிகாரத்தையும் நிர்ணயித்தது. 3ஆம் 4ஆம் வசனங்களில் இறுதிப்பகுதியில் சொல்லும் கருத்தை இப்போது நோக்குவோம். 3ஆம் வசனத்தில் இறுதிப்பகுதி வருமாறு: இது உங்களுக்கு உபதேசமாக கூறப்படுகிறது. இறைவன் நீங்கள் செய்பவற்றை ஆழ்ந்து அறிந்தவனாக உள்ளான். இது என்பது இங்கு அடிமையை விடுதலை செய்தல் என்ற குற்றப்பரிகாரத்தை குறிக்கிறது. அதாவது அக்குற்ற பரிகாரத்தை செய்யாது பெண்ணை தொடக்கூடாது என்பது இங்கு உணர்த்தப்படுகிறது. இதனை சட்ட கண்ணோட்டத்தில் பார்க்காதீர்கள். இது ஒரு உபதேசம். உபதேசமெனின் நன்மையொன்றை நினைவு கூறச் செய்வதாகவும் தீங்கொன்றை பற்றி எச்சரிப்பதாகவும் அமைகிறது. இங்கும் அதனையே அவதானிக்க வேண்டும் என வேண்டப்படுகிறது. அல் குர்ஆன் சட்டத்தை உபதேசமாகவும் ஓர் ஒழுக்கமாகவுமே எப்போதும் காட்டுகிறது. அப்போக்கையே இங்கு நாம் காண்கிறோம். அடுத்து 4ஆம் வசனத்தில் இறுதிப்பகுதி கீழ்வருமாறு அமைந்துள்ளது: இவை நீங்கள் இறைவனையும் அவனது தூதரையும் மிகச் சரியாக நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அவை இறைவனின் வரையறைகளாகும். நிராகரிப்பாளர்களுக்கு வேதனை தரும் தண்டனை உண்டு.
இறைவனை நம்பிக்கை கொண்டவர்களே விழித்தே இது கூறப்படுகிறது. ஆனால் இங்கு விவரிக்கப்பட்ட விளக்கங்கள், இந்த குற்ற பரிகாரங்கள் இறைவனின் கட்டளையோடும் நியதிகளோடும் அவரது நிலைமைகளை தொடர்படுத்தி வழிகாட்டுமே என்பவை எல்லாம் இறை நம்பிக்கையை நடைமுறையில் பிரயோகிப்பதாகவும் வாழ்வோடு அதனை தொடர்புபடுத்துவதாகவும் நடைமுறை வாழ்வில் அதற்கு ஒரு தெளிவான அதிகாரத்தை கொடுப்பதாகவும் அமைகிறது. வசனத்தில் வரும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் என்ற வசனத்தொடர் இந்த உண்மைகளை உணர்த்துகிறது. தொடர்ந்து வரும் அடுத்த தொடர் அவை, அதாவது குற்றப்பரிகார ஒழுங்குகள் இறைவன் விதித்த வரையறைகள் என கூறி அவை மீறப்படக்கூடாதவைகளாகும் என உணர்த்துகிறது. திகார் போன்ற வழக்குகள் அறியாமை காலத்தில் அநீதிமிக்க ஒழுங்குகள் எனவும் அவற்றை பின்பற்றும் இறை நிராகரிப்போருக்கு கடும் தண்டனை உரியதாகும் எனவும் கூறுவதானது முன்னால் விளக்கப்பட்ட கருத்தை மேலும் உறுதிப்படுத்துவதாக அமைகிறது. இவ்வாறு இவ்வசனங்கள் ஒரு சட்டப்பகுதியை விளக்கி அது ஒரு உபதேசம் எனவும் காட்டி, அவை இறை நம்பிக்கையின் ஒரு பகுதி எனவும் விளக்கி, அறியாமை கால அநீதிமிக்க ஒழுக்கங்களை பின்பற்றுதல் இறை நிராகரிப்பு செயற்பாடுகள் எனவும் விளக்குவதானது அல் குர்ஆன் இறை சட்டங்களை பின்பற்றுவதையும் இறை நிராகரிப்பின் பாதிப்புகளில் இருந்து விடுபடுவதையும் எவ்வளவு கவனமாக செய்கிறது என்பதனை நன்கு உணர்த்துகிறது. இத்துடன் இன்றைய பகுதிக்கான விளக்க உரை முடிவடைகிறது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.